வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இத்தனை காலமா எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்கள், பண நெருக்கடிகள்னு எல்லாத்தையும் சந்திச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா? நாமும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். குறிப்பா இந்த மே மாசம் 20ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்க்காத 5 மிகப்பெரிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இந்த மாற்றங்கள் சும்மா காத்துல சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க ஜாதகத்துல கிரகங்கள் நகரும் விதத்தை வச்சு ஆணித்தரமா சொல்றேன். மே 20க்கு பிறகு உங்க ராசிக்கு கிடைக்க போற யோகங்கள் சாதாரணமானது கிடையாது. இந்த பெரிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள், அதாவது ஒரு 10 அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். அந்த அறிகுறிகள் என்னென்ன, அந்த 5 மாபெரும் சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்ப விளக்கமா உங்க மனசுல பதியற மாதிரி நாம இப்போ பேச போறோம். இந்த காணொளிய முழுமையா கேளுங்க. ஏன்னா இது உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு பதிவு. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாசங்களாவே ஒரு விதமான மன அழுத்தம், என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில கெட்டதா தான் முடிஞ்சிருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதும், காரணமே இல்லாம உங்களை விட்டு விலகி போறதும் உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்திருக்கும். தொழில்ல நீங்க போட்ட முதலீடு திரும்ப வருமா வராதாங்கிற பயம், வேலையில மேலதிகாரிகளோட தொந்தரவு, குடும்பத்துல சண்டை சச்சரவுன்னு 4 பக்கமும் உங்களை போட்டு அழுத்திட்டு இருந்த அந்த இருண்ட காலம் இப்ப முடிய போகுது. மே 20ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் மற்றும் மற்ற முக்கிய கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா மாறுறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலம் வீச போகுது. இதோட முதல் அறிகுறியா உங்க மனசுல இத்தனை நாளா இருந்த அந்த இனம் புரியாத பயம், பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சு பயந்த உங்களுக்கு இனிமேல் எல்லாம் நல்லதாதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள தானா பிறக்கும். இதுதான் உங்களுக்கான முதல் மற்றும் முக்கியமான அறிகுறி. இந்த நேர்மறையான எண்ணம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சாலே கெட்ட நேரம் எல்லாம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க உறுதியா நம்பலாம். அடுத்ததா நீங்க சந்திக்க போற முதல் மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, எதிர்பாராத பண வரவு. ஆமாங்க, இத்தனை நாளா கையில காசு தங்கல, வந்த பணம் வந்த வழியிலேயே செலவாகிடுச்சு, கடனை அடைக்க முடியலன்னு தவிச்சவங்களுக்கு மே 20க்கு மேல பல வழிகள் இருந்து பணம் தேடி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து அது திரும்ப வராம இழுத்தடிச்சிட்டு இருந்தா அந்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க செஞ்ச தொழில்ல முடங்கி கிடந்த முதலீடுகள் எல்லாம் லாபமா மாற ஆரம்பிக்கும். இதற்கான 2வது அறிகுறியா உங்களுக்கு ரொம்ப நாளா வர வேண்டிய சின்ன சின்ன தொகைகள் கூட திடீர்னு உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். உங்களை தேடி புது புது தொழில் வாய்ப்புகளோ இல்ல வேலையில பதவி உயர்வோ தானா அமையும். யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பண உதவி கிடைக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த மிகப்பெரிய பணமழை உங்களுக்கு பொழிய போகுதுன்னு அர்த்தம். இத நீங்க கண்கூடா பாப்பீங்க. உங்க குடும்பத்துல இருந்த வறுமை நிலை மாறி ஒரு பொருளாதார செழிப்பு உருவாகும். உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். 3வது அறிகுறியா உங்க உடம்புல ஒரு புது தெம்பு, ஒரு சுறுசுறுப்பு பிறக்கும். இத்தனை நாளா எதை செஞ்சாலும் ஒரு சோர்வு, ஒரு தயக்கம், உடல் நலத்துல அடிக்கடி வர சின்ன சின்ன பிரச்சனைகள்னு கஷ்டப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு மே 20க்கு மேல உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா ஒரு நோயால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட சரியான மருத்துவரும் தகுந்த சிகிச்சையும் கிடைச்சு முழுமையா குணமடைவீங்க. மனசுல சந்தோஷம் வந்தாலே உடம்புல தானா ஒரு சக்தி வந்துரும். அந்த மாதிரி நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதை தொடர்ந்து நடக்க போற 2வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி ஒரு பெரிய ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா புரிதலோட நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. பிரிஞ்சு போயிருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. இதுக்கு 4வது அறிகுறியா உங்களை பகைச்சுக்கிட்டு போனவங்க திடீர்னு உங்களை தொடர்பு கொண்டு பேசுறதோ இல்ல உங்களை நேர்ல பார்த்து நலம் விசாரிக்கிறதோ நடக்கும். உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்து, கிரக பிரவேசம் மாதிரியான நல்ல காரியங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வேலைகள் தடபுடலா ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். 5வது அறிகுறியா உங்களுக்கு சில நல்ல கனவுகள் வர ஆரம்பிக்கும். அதாவது தெய்வங்களோ இல்ல வயசுல மூத்த பெரியவங்களோ உங்க கனவுல வந்து ஆசிர்வதிக்கிற மாதிரியோ குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரியோ தோணும்.
உங்க உள்ளுணர்வே உங்களுக்கு உறுதியா சொல்லும், இனிமேல் நமக்கு ஏதோ ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு. இதை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க போற 3வது மாபெரும் சம்பவம் என்ன தெரியுமா? தொழில் மற்றும் உத்தியோகத்துல நீங்க தொடப்போற மிகப்பெரிய உச்சம்தான் அது. இத்தனை நாளா நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், ஆனா அதுக்கான எந்த அங்கீகாரமும் கிடைக்கல. எனக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவங்க எல்லாம் மேல போயிட்டாங்க, நான் மட்டும் அங்கேயே நிக்கிறேன்னு மனசு குமுறி அழுத உங்களுக்கு இனிமேல் ராஜயோகம் தாங்க. நீங்க செய்யற வேலையில உங்க திறமையை பார்த்து பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். சொந்தமா தொழில் செய்யற மிதுன ராசிக்காரங்களுக்கு வியாபாரம் அசுர வளர்ச்சி அடையும். புதுசா தொழில் தொடங்க நினைச்சவங்களுக்கு அதுக்கான சரியான வழியும் அதை செய்யறதுக்கான நல்ல மனிதர்களோட ஆதரவும் தானா அமையும். இதற்கான 6வது அறிகுறியா, இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காதவங்க, உங்க பேச்சை கேலி செஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்பாங்க. நீங்க சொல்ற வார்த்தைக்கு உங்க குடும்பத்திலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி ஒரு பெரிய மரியாதையும் முக்கியத்துவமும் கிடைக்கும். 7வது அறிகுறியா, எதிர்பாராம திடீர்னு சில நல்ல பயணங்கள் நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய பண லாபத்தையும் ரொம்ப முக்கியமான பெரிய மனிதர்களோட அறிமுகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த புதிய தொடர்புகள் மூலமா உங்க எதிர்கால தலைமுறையே நல்லா இருக்க போகுதுன்னு நீங்க அடிச்சு சொல்லலாம். அடுத்து உங்க வாழ்க்கையில நடக்க போற 4வது மிகப்பெரிய சம்பவம், பல வருஷமா நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம ஏங்கிட்டு இருந்த ஒரு நீண்ட நாள் ஆசை முழுமையா நிறைவேற போகுது. அது சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணுங்கிற ஆசையா இருக்கலாம், இல்ல நாமளும் 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு சொந்த வண்டி வாங்கணுங்கிறதா இருக்கலாம், அல்லது உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறதா கூட இருக்கலாம். இந்த ஆசைக்காக நீங்க இத்தனை வருஷமா போராடிட்டு இருந்தீங்களோ, அந்த கனவுமே 20க்கு மேல எந்த ஒரு சிறு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கண் முன்னாடி நிறைவேறும். இதுக்கான 8வது அறிகுறியா, பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த நிலம் சம்பந்தமான சொத்து பிரச்சனைகளோ இல்ல நீதிமன்ற வழக்குகளோ திடீர்னு உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லாம சுமூகமா முடிவுக்கு வரும். இத பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க வாழ்க்கையோட பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு. 9வது அறிகுறியா, உங்களுக்கே தெரியாம தெய்வ பக்தி ரொம்ப அதிகமாக்குறத நீங்க முழுமையா உணர்வீங்க. இத்தனை நாளா சாமி கும்பிடவே நேரம் இல்லாம, இல்ல எவ்வளவு கும்பிட்டோம் நமக்கு மட்டும் ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டேங்கிறானே இறைவன் அப்படின்னு ஒரு விரக்தியில இருந்த உங்களுக்கு திடீர்னு குலதெய்வ கோவிலுக்கு போகணும், இல்ல ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆழமான உந்துதல் ஏற்படும். உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க சாமி கும்பிடும் போது ஒரு அலாதியான நிம்மதியான சூழ்நிலை நிலவும். விளக்க ஏத்தி வச்சுட்டு சாமிய பார்க்கும் போதே உங்களுக்கே ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் சிலிர்ப்பும் மனசுல தானா பரவும். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அறிகுறிங்க. ஏன்னா தெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சுங்கிறத இது ஆணித்தரமா உணர்த்துது. தொடர்ந்து உங்களுக்கு நடக்க போற 5வது மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்ச சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாரும் உங்க கண் முன்னாடியே காணாம போயிடுவாங்க. அதாவது உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே தவிடுபொடியாகி சமுதாயத்துல ஒரு அசைக்க முடியாத பெரிய இடத்தை நீங்க கெத்தாக பிடிக்க போறீங்க. இத்தனை நாளா உங்களை குறை சொல்லிட்டு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க வாயாலேயே உங்களை பாராட்டி பேசுற அளவுக்கு உங்க அந்தஸ்து பல மடங்கு உயரும். 4 பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு, ஒரு ராஜ வாழ்க்கைக்கு நீங்க போக போறீங்க. 9வது அறிகுறியா, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத, உங்களுக்கு முகம் கூட தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேவதை மாதிரி ஒரு உதவி தேடி வரும். நீங்க ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சிட்டு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது கடவுளே நேர்ல மனித ரூபத்துல வந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவார். அது ஒரு மிகப்பெரிய பண உதவியா இருக்கலாம், இல்ல உங்க தலையெழுத்தையே மாத்துற மாதிரியான ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்கலாம். ஆனா அந்த உதவி உங்க வாழ்க்கையோட பாதையே முழுசா ஒரு நல்ல திசையில மாத்தி அமைக்கும். இந்த 10 அறிகுறிகளும் அந்த 5 மாபெரும் சம்பவங்களும் மிதுன ராசி அன்பர்களோட வாழ்க்கையில மே 20க்கு பிறகு நிச்சயமா நடந்தே தீரும். கிரகங்களோட நிலைப்பாட்டை வச்சு ரொம்ப துல்லியமா கணிச்சுதான் இதை நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. நல்ல நேரம் வந்துடுச்சு, யோகம் அடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம எந்த முயற்சியும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை நீங்க ரொம்ப சரியா கெட்டியா புடிச்சு பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த பொற்கால கட்டத்துல நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். மண்ணை தொட்டா கூட அது பொன்னா மாறும். அதனால புதுசா எதையாவது கத்துக்கணும்னு நினைச்சாலோ இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு பயமும் தயக்கமும் இல்லாம முழு ஈடுபாட்டோட களத்துல இறங்குங்க. வெற்றி தேவதை உங்க பக்கம்தான் நிப்பாள்.
குறிப்பா உங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா உங்க வார்த்தைகளுக்கு இப்போ சக்தி அதிகம். நீங்க சொல்றது அப்படியே பலிக்கும். இந்த 5 மாபெரும் சம்பவங்களும் 10 முக்கிய அறிகுறிகளும் பொதுவா மிதுன ராசிக்குன்னு நான் சொன்னாலும், உங்க ராசியில இருக்கிற மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம்னு இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இது எந்த அளவுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முதல்ல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மே 20ஆம் தேதிக்கு மேல நடக்க போற மாற்றங்கள் ரொம்பவே வேகமா இருக்கும். அதாவது நீங்க நினைச்ச காரியம் அடுத்த நாளே நடக்கிற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் முழு பலத்தோட வீசும். குறிப்பா சொந்தமா இடம் வாங்கணும் இல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையா கைகூடி வரும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனையில இருந்து ஒரே அடியா முழுசா வெளியே வர்றதுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தானா தேடி வரும். உங்களோட தைரியம் பல மடங்கு கூடும். எந்த ஒரு சவாலையும் ஈஸியா எதிர்கொண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களை முட்டாள்னு நினைச்சவங்க முன்னாடி ஒரு பெரிய புத்திசாலியா திறமைசாலியா நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை தர்ற காலமா அமைய போகுது. இத்தனை காலமா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய வலிய, ஒரு தீராத கவலைய வச்சுட்டு வெளியே சிரிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த வலிக்கு ஒரு பெரிய அருமருந்து கிடைக்க போகுது. உறவுகள்னால ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறி போகும். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா இருந்த இடைவெளி குறைஞ்சு திரும்பவும் உங்க வாழ்க்கை ரொம்ப வசந்தமா மாறும். காதல் விஷயங்கள்ல இருந்த பெரிய தடைகள் எல்லாம் தானா விலகி குடும்பத்துல பெரியவங்க சம்மதத்தோட கல்யாண மாலை உங்க தோள்ல ஏறும். எந்த விஷயத்துக்காகவும் நீங்க இனிமேல் தனியா உட்கார்ந்து கண்ணீர் விட வேண்டிய அவசியமே வராது. உங்க முகத்துல எப்பவும் ஒரு சந்தோஷமும் ஒரு பிரகாசமும் நிலைக்கிறத நீங்களே பார்க்க முடியும். அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கும் படிச்சு முடிச்சுட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கை நிறைய சம்பளத்தோட ரொம்ப பிடிச்ச மாதிரியான வேலை, எந்த கஷ்டமும் இல்லாம அமையும். அரசாங்க வேலைக்காக பல வருஷமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மாபெரும் வெற்றி செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா மிதுன ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற ஒரு உண்மையான பொற்காலமா இது அமையும். குடும்பத்துல இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு இருந்த மதிப்பு ரொம்ப கம்மியா இருந்திருக்கலாம். இல்ல நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் உங்க வார்த்தைக்கு வீட்ல எல்லாரும் தங்களறியாமலே கட்டுப்படுவாங்க. உங்க மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இல்ல சொந்தக்காரங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் பனி மாதிரி விலகி காணாம போயிடும். வீட்ல ஒரு அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாம உங்களோட நீண்ட நாள் கனவான தங்கம் நகை வாங்குற யோகம் ரொம்ப அருமையா கூடி வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுவாடா சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு நல்ல முதலீடு செய்வீங்க. அது பிற்காலத்துல உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதோட கூட வேலை பாக்குறவங்களால இதுவரைக்கும் இருந்த தொல்லைகள் வீண் பழிகள் எல்லாம் முழுசா விலகி போகும். உங்க பிள்ளைகளோட படிப்பு அவங்களோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கும். எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் அதை தைரியமா முன்னின்று நடத்துற ஒரு பெரிய பொறுப்பு உங்க கைக்கு தேடி வரும். இப்போ இந்த மிதுன ராசியில பிறந்த மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களோட நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இத்தனை நாளா படிப்புல ஒரு ஆர்வம் இல்லாம எதை படிச்சாலும் மனசுல நிக்காம ஒரு மாதிரி மந்த நிலையில இருந்த மாணவர்களுக்கு மே 20க்கு மேல கல்வியில ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி உண்டாக போகுது. உங்க கவனச்சிதறெல்லாம் முழுசா மாறி படிப்புல ஒரு அசுர வேகம் வரப்போகுது. குறிப்பா மேற்படிப்புக்காக வெளியூர் இல்ல வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே எந்த ஒரு தடையும் இல்லாம பயணம் செல்வதற்கான அத்தனை வழிகளும் ரொம்ப சிறப்பா அமையும். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு ராப்பகலா கண் விழிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க போட்ட உழைப்புக்கு ஏத்த பலன் 100% உறுதியா கிடைக்க போகுது. தேர்வாளர் பட்டியல்ல உங்க பேரு முதல் ஆளா வரப்போற அந்த சந்தோஷமான செய்தியை நீங்க கூடிய சீக்கிரமே கேட்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க எதிர்காலத்தை பத்தின ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற அந்த குழப்பம் தீர்ந்து ஒரு தீர்க்கமான முடிவை நீங்க எடுப்பீங்க. உங்க பெற்றோர்களுக்கு நீங்க ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போற காலகட்டம் இது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களை பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு பணம் பல வழிகள்ல கொட்ட ஆரம்பிக்கும். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சுமம் இருக்கு. உங்க கைக்கு காசு வர ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி புதுசா நிறைய பேர் வருவாங்க.
உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசி முதலீடு செய்றேன், உங்க தொழிலோட பங்குதாரரா சேர்றேன்னு சொல்லி உங்களை அணுகுவாங்க. தயவு செஞ்சு முகம் தெரியாத நபர்களையோ இல்ல புதுசா பழக்கமானவங்களையோ நம்பி எந்த ஒரு பெரிய முடிவும் எடுத்துறாதீங்க. உங்க சொந்த புத்தியை மட்டும் பயன்படுத்துங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கு. அந்த அனுபவத்தை வச்சு நீங்களே தனித்து நின்னு செயல்படுங்க. தொழில்ல நீங்க அறிமுகப்படுத்த போற புது புது யுக்திகள் எல்லாம் உங்களை தேடி வர்றவங்களை ரொம்பவே கவர்ந்திழுக்கும். உங்களோட போட்டியாளர்கள் எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க வியாபாரத்தோட எல்லையை நீங்க விரிவுபடுத்துவீங்க. குறிப்பா கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து லாபத்தை எப்படி பெருக்கிறதுன்னு ரொம்ப தீவிரமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஆரோக்கியம். பழைய வியாதிகள் எல்லாம் குணமானாலும் உங்க உணவு பழக்கத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ண நேரத்துல சாப்பிடுறது, தூக்கத்தை கெடுத்துக்கிறது மாதிரியான பழக்கங்களை கண்டிப்பா மாத்திக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில சாப்பிடறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. உடம்புக்கு ஒரு சின்ன சோர்வு வந்தாலும் உடனே மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. பணம், காசு, புகழ் எல்லாம் வந்தாலும் அதை அனுபவிக்க நமக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் இல்லையா? அதனால உங்க உடம்ப ஒரு கோவில் மாதிரி பாத்துக்க வேண்டியது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் காலையில கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சியோ இல்ல மூச்சு பயிற்சியோ செய்யறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இது உங்க உடம்பை மட்டும் இல்லாம உங்க மனசையும் ரொம்ப அமைதியா வச்சுக்க உதவும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமாவும் கவனமாவும் போயிட்டு வர்றது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட பொறாமப்படுறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இத்தனை நாளா ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் இப்போ திடீர்னு இப்படி காரு பங்களான்னு செட்டில் ஆகிட்டானேன்னு சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா கண் வைப்பாங்க. உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசலாம். அதனால நீங்க இப்போ ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட வரப்போற பணத்தை பத்தியோ இல்ல நீங்க வாங்க போற புது சொத்துக்களை பத்தியோ தேவையில்லாம யாருக்கிட்டையும் பெருமையா தம்பட்டம் அடிச்சு சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்க சந்தோஷத்தை உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பெரிய கண் திருஷ்டியில இருந்து உங்களை காப்பாத்திக்க மாசத்துல ஒரு நாள், குறிப்பா அமாவாசை அன்னைக்கு வீட்டுல திருஷ்டி சுத்தி போடுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. கல் உப்பு வச்சு திருஷ்டி சுத்துறது இல்ல வீதியில பூசணிக்காய் உடைக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மேல விழுகிற அந்த கெட்ட எண்ணங்களை முழுசா அடிச்சு விரட்டிடும். உங்களுக்கு வரப்போற இந்த ராஜயோகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் உங்க முன்னேற்றத்தோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கலாம். அதனால உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுல ரொம்ப விழிப்பா இருங்க. அபணம் பல வழிகளை தேடி வரும்போது நம்மளையும் அறியாம ஒரு சின்ன தலைக்கணம் வர்றது மனித இயல்புதான். ஆனா மிதுன ராசிக்காரங்க, நீங்க இயல்பிலேயே ரொம்ப புத்திசாலிங்க. அந்த தப்பை நீங்க பண்ணவே கூடாது. கஷ்டப்படுற காலத்துல உங்களுக்கு யார் யார் உதவி செஞ்சாங்களோ, ஒரு 10 ரூபா கொடுத்து உங்க பசியை ஆத்துனாங்களோ அவங்களை எல்லாம் இந்த நல்ல நேரத்துல நீங்க கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். உங்களுக்கு வரப்போற லாபத்துல ஒரு சின்ன பங்கை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தானே தர்மம் செய்யறதுக்கு ஒதுக்குங்க. குறிப்பா வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்ல படிக்க கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது மாதிரியான புண்ணிய காரியங்களை தேடி போய் செய்ய ஆரம்பிங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன தானமும் உங்க தலைமுறையே காப்பாத்துற ஒரு பெரிய கவசமா மாறும். பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறோம், எப்படி நல்ல வழியில செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான். ஆடம்பரத்துக்காக கண்ணாபின்னான்னு செலவு பண்ணாம ஒரு நல்ல நிலத்துல முதலீடு செய்யறதோ இல்ல பேங்க்ல போட்டு வைக்கிறதோ உங்க எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா மாத்தி அமைக்கும். ஏன்னா காசு பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல மரியாதை அப்படிங்கறத நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துல ரொம்ப நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. இந்த நல்ல நேரத்தை முழுமையா நீங்க அனுபவிக்கணும்னா இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும். இத்தனை நாளா வேலை வேலைன்னு அலைஞ்சு கோவில் குளம்னு சரியா போக முடியலனாலும் இனிமேல் வாரத்துல ஒரு நாள், குறிப்பா புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுறத ஒரு கட்டாய வழக்கமா மாத்திக்கோங்க. பெருமாளோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்க வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன தடைகள் கூட தவிடு பொடியாகி காணாம போயிடும். அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த காரணத்துக்காகவும் மறந்துடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை முழுமையா செஞ்சுட்டு வாங்க. வீட்டுல தினமும் காலையிலயும் சாயந்தரமும் நெய் விளக்கு ஏத்தி வச்சு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி மனசார வேண்டி தியானம் பண்ணுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் அமைதியும் நிலவுறத நீங்க உணர்வீங்க.
இந்த மே 20ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயங்களை நீங்க 2 கையாலையும் ஏத்துக்க தயாராயிருங்க. பழைய கவலைகளை, அவமானங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு புது மனுஷனா, ஒரு பெரிய நம்பிக்கையோட உங்க அடுத்த அடிய தைரியமா எடுத்து வைங்க. உங்களுக்கான வெற்றி கதவுகள் இப்போ முழுசா திறந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லியே ஆகணும். வீட்டுல கல்யாண வயசுல பிள்ளைங்களை வச்சுட்டு நல்ல சம்பந்தம் அமையிலேயே வந்த வரங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போதேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த பெத்தவங்களுக்கு இந்த மே 20க்கு மேல நடக்கிற அதிசயத்தை பார்த்து நீங்களே மலைச்சு போயிடுவீங்க. கிரகங்களோட பார்வை உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா விழுறதுனால நீங்க நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல இடத்துல இருந்து சம்மந்தம் தேடி வரும். குறிப்பா பொண்ணு தேடிட்டு இருக்கிற மிதுன ராசி ஆண்களுக்கு குணத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி ரொம்ப பொருத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை துணை எந்த ஒரு இழுபறியும் இல்லாம உடனே அமையும். அதே மாதிரி ரொம்ப வருஷமா கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கி என்ன செஞ்சும் ஒரு பலனும் இல்லையேன்னு அழுதுட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்க வீட்டுல சீக்கிரமே தொட்டில் சத்தம் கேட்க போகுது. குரு பகவானோட முழுமையான ஆசீர்வாதத்தினால எந்த பெரிய மருத்துவ செலவும் இல்லாமலே இயற்கையான முறையில உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறதுக்கான மாபெரும் யோகம் இப்ப கூடி வந்திருக்கு. உங்க வீட்டு வாசல்லையும் சீக்கிரமே மாமலை தோரணம் கட்ட போற அந்த ஒரு சந்தோஷமான தருணத்தை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்க கண்ணால பாப்பீங்க. இதெல்லாம் ஏதோ நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தைன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க ஜாதக கட்டத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா உட்காந்து உங்களுக்கு செய்யற மிகப்பெரிய நன்மைகள் இதெல்லாம். ஏசோத்து 10 வாங்குற விஷயத்துல மிதுன ராசிக்காரங்க இப்போ ஒரு ராஜநடைய போட போறீங்க. இது வரைக்கும் வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு வீட்டுக்காரங்க சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டு 1 மாசம் வாடகை கொடுக்க லேட் ஆனா கூட எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. மே 20க்கு மேல உங்க சொந்த உழைப்புல, உங்க வியர்வை சிந்தின காசுல நீங்க ஒரு சின்ன நிலமாவது வாங்குறதுக்கான வழிகள் ரொம்ப பிரமாதமா திறக்க போகுது. ஏற்கனவே இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாம பாதியில நிக்கிறவங்களுக்கு அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பண உதவி பேங்க் மூலமாவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ ரொம்ப சுலபமா கிடைக்கும். கிரக பிரவேசம் செஞ்சு உங்க சொந்த வீட்டுக்குள்ள நீங்க வலது கால் எடுத்து வைக்கும் போது உங்க கண்ணுல இருந்து வர்ற அந்த ஆனந்த கண்ணீருக்கு முன்னாடி இந்த உலகத்துல வேற எந்த சந்தோஷமும் பெருசா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப நாளா சொந்தமா ஒரு கார் வாங்கணும் இல்ல நல்ல பைக் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பத்திரப்பதிவு செய்யறப்பவோ இல்ல ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறப்பவோ அந்த பேப்பரை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கிட்டயும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க. ஏன்னா நல்ல நேரம் நடக்கிறப்போ கூட சில நேரங்கள்ல நம்மளோட அவசரம் நமக்கு சின்ன சின்ன சிக்கல்களை கொண்டு வந்து விட்டுடும். வேலைக்கு போற இடத்துல, குறிப்பா ஐடி கம்பெனி இல்ல தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்க போகுது. உங்களோட வேலை ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சு உங்க கம்பெனிக்கே நீங்க ஒரு பெரிய லாபத்தை தேடி தருவீங்க. இதனால உங்களுக்கு சம்பள உயர்வு இல்ல எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல ஒரு போனஸ் கிடைக்கும். வெளிநாட்டில போய் வேலை செய்யணும்னு விசாவுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே அந்த நல்ல செய்தி வந்து சேரும். இது வரைக்கும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களை எவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருப்பாங்க, உங்க வேலையில குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனா இனிமேல் அவங்களே உங்ககிட்ட வந்து எனக்கு இந்த வேலையை கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு உங்ககிட்ட உதவி கேட்கற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. உங்களோட வேலை செய்யும் திறமைய பார்த்து உங்க மேலதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுலதான். சந்தோஷம் தாங்க முடியாம எனக்கு இது கிடைக்க போகுது அது கிடைக்க போகுதுன்னு கூட இருக்கிறவங்க கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதுவே உங்களுக்கு சில நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறிடும். உங்க வேலையை மட்டும் அமைதியா யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க வெற்றி தான் மத்தவங்களுக்கு சத்தமா பதில் சொல்லணும். விவசாயம் செய்யற மிதுன ராசி சொந்தங்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுது. இத்தனை நாளா மழை இல்லாம தண்ணி கஷ்டத்துல பயிரெல்லாம் காஞ்சு போய் போட்ட கூட கைக்கு வராம ரொம்பவே கண்ணீர் விட்டுருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணாம். உங்களோட விவசாய நிலத்துல விளைச்சல் அமோகமா இருக்க போகுது. ரொம்ப நாளா காஞ்சு கிடந்த கிணத்துல கூட தண்ணி ஊறும். உழவர் சந்தையிலயோ இல்ல வியாபாரிகள் கிட்டயோ நீங்க கொண்டு போற விளைபொருளுக்கு ரொம்ப நல்ல விலை கிடைக்கும். விவசாயத்துக்காக நீங்க வாங்கி வச்சிருந்த கடனை எல்லாம் முழுசா அடைச்சிட்டு மிச்ச பணத்தை சேமிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப அருமையான நேரம். உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் இனிமேல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஆனா
இதுல நீங்க கவனிக்க வேண்டியது, விவசாயத்துக்கு புதுசா ஏதோ ஒரு இயந்திரம் வாங்குறீங்க, இல்ல புதுசா ஒரு நிலம் குத்தகைக்கு எடுக்கிறீங்கன்னா யார்கிட்டயும் கடன் வாங்காம உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு செய்ய பாருங்க. புதுசா வட்டிக்கு பணம் வாங்கி எந்த ஒரு காரியத்திலையும் இப்போ இறங்காதீங்க. பெற்றோர்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல இருந்த பெரிய கவலைகள் எல்லாம் இனிமேல் தீர்ந்துடும். ரொம்ப நாளா மருத்துவமனைக்கு அலைஞ்சிட்டு இருந்த உங்க அப்பா அம்மாவுக்கு சரியான வைத்தியம் கிடைச்சு அவங்க உடம்பு ரொம்ப நல்லா தேறி வரும். அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு பாதி நிம்மதி கிடைச்சிடும். அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா இருந்து உங்களை வழி நடத்தும். அதே மாதிரி உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க இத்தனை நாளா பட்ட கவலையெல்லாம் காத்துல பறந்துடும். உங்க பிள்ளைங்க படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி ரொம்ப பெரிய நிலைமைக்கு வந்து உங்களை பெருமைப்படுத்துவாங்க. 4 பேர் மத்தியில என் பிள்ளை இப்படி முன்னுக்கு வந்துட்டான் பாருங்கன்னு நீங்க ரொம்ப பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கிற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி இருக்கும். பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான கடன் உதவி எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சு உங்க ஆசை எந்த ஒரு தடையும் இல்லாம நிறைவேறும். அனன்பர்கள்னு நம்பி இது வரைக்கும் நீங்க ஏமாந்தது போதும். இந்த மே 20ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்க்கையில யாரு உண்மையான நண்பன், யாரு கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகின்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். உங்க கையில பணம் இருக்கும்போது உங்களை சுத்தி சுத்தி வந்தவங்க நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ எப்படி உங்களை விட்டு ஓடி போனாங்கன்னு நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. இனிமேல் வரப்போற நல்ல காலத்துல பழையபடி அந்த போலியான நண்பர்கள் எல்லாம் உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு தள்ளியே வைங்க. யார் உங்க கஷ்டத்துல தோள் கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் எப்பவும் கூடவே வச்சுக்கோங்க. உங்களோட ரகசியங்களை, குறிப்பா உங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களையோ இல்ல வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளையோ யார்கிட்டையும், எவ்வளவு நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்க பழகுங்க. ஏன்னா நீங்க நம்பி சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் நாளைக்கே உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஆயுதமா மாறும். அதனால பழகிறவங்க கிட்ட ஒரு எல்லை வகுத்துக்கிட்டு பழகிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீதிமன்றம் வழக்குன்னு வருஷக்கணக்கா அலைஞ்சு பணத்தையும் செலவழிச்சுட்டு நிம்மதி இல்லாம தூக்கத்தை தொலைச்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே 20க்கு மேல ஒரு பெரிய நியாயம் கிடைக்க போகுது. இத்தனை நாளா இழுத்தடிச்ச விஷயங்கள் எல்லாம் திடீர்னு உங்களுக்கு சாதகமா ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தோ இல்ல பணமோ எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். எங்க நம்ம தோத்து போயிருவோமோ, நம்ம மானம் மரியாதையெல்லாம் போயிருமோன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் சமுதாயத்துல ஒரு பெரிய கரமும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன இல்ல யாராவது ஏமாத்தி புடுங்கிட்டு போன உங்க பணம் திரும்பவும் ஒரு பெரிய ஆச்சரியமான முறையில உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் கிரக அமைப்புகள்ல ரொம்ப தெளிவா தெரியுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது. கடவுள் நம்ம பக்கம் நின்னு விளையாடுறாரோன்னு உங்க மனசுக்கே தோணும். மனதளவுல ரொம்ப உடஞ்சு போய் இனிமே நம்ம அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு இருட்ட வரையில உட்காந்து அழுதவங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இத்தனை நாளா யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ, யார் உங்க கண்ணீருக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்கள பத்தின கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனுஷனா நீங்க விஸ்வரூபம் எடுக்க போறீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியமும் நம்மளால எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் முழுசா பொங்கி எழும். வெளியில தலை காட்டவே கூச்சப்பட்டு தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்த நீங்க இனிமேல் 4 பேர் நடுவுல கெத்தா நெஞ்ச நிமிர்த்தி நடந்து போவீங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகும். உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இவங்க திடீர்னு இவ்வளவு மாறிட்டாங்க, முகத்துல இவ்வளவு கலையா இருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் பேச்சிலையும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ளேயே தூங்கிட்டு இருந்த உங்க திறமைகள் எல்லாம் இனிமேல் வெளியே உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நீங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு சின்ன விஷயம் கூட இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்து கொட்ட போகுது. கலைத்துறை, சினிமா, எழுத்து இல்ல ஏதாவது ஒரு கைவினை பொருட்கள் செய்யறது மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களோட திறமையை உலகமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் உங்களை தேடி வரும். சந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா சரியான ஆலோசனை கேட்டு முதலீடு செஞ்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஆனா பேராசைப்பட்டு கண்ணை மூடிக்கிட்டு எல்லா காசையும் போற்றக்கூடாது. ரொம்ப நிதானமா புத்திசாலித்தனமா செயல்படணும். அப்படி செஞ்சா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பணநடை உங்க வீட்டுல பொழியும். உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் ஏத்த அங்கீகாரம் முழுமையா கிடைக்க போற இந்த நேரத்தை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். இப்போ குறிப்பா வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளை பத்தி நம்ம கொஞ்சம் கண்டிப்பா பேசியே ஆகணும். இத்தனை நாளா வீட்டை பாத்துக்கிட்டு
கணவன் பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கை இப்படியே 4 சுவத்துக்குள்ள முடிஞ்சிருமோன்னு கவலைப்பட்ட பெண்களுக்கு இந்த மே 20க்கு மேல உங்க சொந்த கால்ல நிக்கக்கூடிய ஒரு மாபெரும் வாய்ப்பு வீடு தேடி வரும். வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தையல் வேலையோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன வியாபாரமோ ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் ரொம்ப சரியான நேரம். நீங்க தொடர வியாபாரம் எல்லாம் ரொம்ப அமோகமா வளரும். உங்க கணவன் கையில காசுக்கு நின்ன காலம் போய் நீங்க உங்க குடும்பத்துக்கே பண உதவி செய்யற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க சேமிப்பு பல மடங்கு உயரும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு, வாழ்க்கையில பாதி காலத்தை பிள்ளைங்களுக்காகவே கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்ச பெரியவங்களுக்கு இனிமேல் ரொம்ப நிம்மதியான காலகட்டம் ஆரம்பிக்க போகுது. உங்க பிள்ளைங்க உங்களை ரொம்ப மரியாதையா அன்பா பாத்துப்பாங்க. குடும்பத்துல இருந்த பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா பேசி முடிவுக்கு வரும். உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து கோவில் குளம்னு ரொம்ப சந்தோஷமா உங்க காலத்தை நீங்க கழிக்க போறீங்க. ஏன் இப்போ திடீர்னு இந்த மே 20க்கு மேல இவ்ளோ நல்ல விஷயங்கள் மிதுன ராசிக்கு நடக்குதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு காரணம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப சாதகமான இடத்துக்கு நகர்றதுதான். குறிப்பா குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு முழுமையா கிடைக்கிறதுனாலதான் இந்த மாபெரும் மாற்றங்கள்லாம் நடக்குது. அதனாலதான் இத்தனை நாளா உங்களை பிடிச்ச ஆட்டி படைச்ச கஷ்டங்கள்லாம் இப்போ பனி மாதிரி விலகுது. இந்த நல்ல நேரத்துல உங்க வீட்டுக்கு வர அதிர்ஷ்டத்தை நீங்க முழுசா தக்க வச்சுக்கணும்னா வீட்டுல சில சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கணும். எப்பவும் உங்க வீட்டு நிலை வாசலை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறத வழக்கமா மாத்திக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யற இடம் அதுதான். வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தேவையில்லாம அழுறது, பழைய கஷ்டங்களை நினைச்சு புலம்புறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்பட்டு சண்டை போடுறது மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் முழுசா விட்டுடுங்க. ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிற வீட்டுலதான் பணம் காசு தங்கும். அதே மாதிரி உங்க வீட்டு பூஜை அறையை எப்பவும் ரொம்ப வாசனையா வச்சுக்கோங்க. அவ்வீட்டுக்கு வர பெண்களுக்கு குடிக்க தண்ணியும் மஞ்சள் குங்குமமும் கொடுத்து அனுப்புற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதே போல உங்களை தேடி உதவி கேட்டு வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய முகம் சுளிக்காம செய்யுங்க. நீங்க செய்யற அந்த சின்ன உதவி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். மக்கள் கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு ரொம்ப பெரிய அளவுல வளரும். நீங்க நினைச்ச பதவி உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் உங்க செல்வாக்க பார்த்து பயந்து ஒதுங்குவாங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய தலைவரா 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு நீங்க போக போறீங்க. ஆனா அந்த அதிகாரத்தை ரொம்ப நல்ல வழியில மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. அப்படி செஞ்சா உங்க பேர் இந்த சமுதாயத்துல என்னைக்குமே நிலைச்சு நிக்கும். இந்த நல்ல காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமா மாத்த போகுது. அதனால எந்த ஒரு காரியத்துல இறங்குனாலும் முழு நம்பிக்கையோட உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அடியெடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். இப்போ நாம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த மே 20க்கு பிறகு கிடைக்க போற ராஜயோகத்தை இன்னும் பல மடங்கு எப்படி அதிகப்படுத்துறது, நமக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தடையும் இல்லாம முழுமையா எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிற சூட்சுமத்தை தான். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துடுவீங்க. அந்த ஒரு சின்ன தப்ப மட்டும் இனிமேல் வர்ற நல்ல காலத்துல நீங்க பண்ணவே கூடாது. குறிப்பா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல மத்தவங்களுக்காக நீங்க முன்னாடி நின்னு கடன் வாங்கி கொடுக்கறதோ இந்த காலகட்டத்துல அடியோடு தவிர்த்திடணும். உங்களுக்கு எவ்வளவு நெருங்கியவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கராரா என்னால முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கிடுங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது மத்தவங்களோட கெட்ட நேரம் உங்க மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன பாரத்தை கொண்டு வந்து விட்டுடக்கூடாது பாருங்க. அதனால உங்க பொருளாதாரத்தை ரொம்ப பத்திரமா உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக மட்டும் இப்போதைக்கு பயன்படுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு மாபெரும் இடிதாங்கி மாதிரி வேலை செய்ய போகுது. உங்க தாத்தா பாட்டி இல்ல அம்மா அப்பா இவங்க கிட்ட தினமும் காலையில வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி மனசார ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அவங்க மனசு குளிர்ந்து கொடுக்கற அந்த வாழ்த்து உங்களுக்கு வெளியே உலகத்துல வரப்போற அத்தனை கண் திருஷ்டிகளையும் மறைமுக எதிர்ப்புகளையும் அப்படியே சுக்குநூறா உடைச்சிடும். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆதரவற்ற முதியோர்கள் இல்ல ஏழை எளியவங்களுக்கு வாரத்துல ஒரு நாளாவது சனிக்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ உங்களால முடிஞ்ச தயிர் சாதமோ இல்ல அன்னதானமோ வாங்கி கொடுங்க. பசியோட இருக்கிற ஒருத்தரோட வயிறு நிறையும் போது அவங்க மனசுல இருந்து வர்ற அந்த நல்ல எண்ணங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கிற சின்ன சின்ன தோஷங்களை கூட மொத்தமா நீக்கிடும். நீங்க செய்யற தர்மம் தான்
உங்களை எப்பவும் ராஜா மாதிரி வாழ வைக்கும். தொழில் ரீதியா நீங்க எடுக்க போற புது முடிவுகளுக்கு உங்க குடும்பத்தோட ஆதரவு முழுமையா இருக்கும். இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் முட்டுக்கட்டை போட்ட உங்க சொந்த பந்தங்கள் கூட இனிமேல் நீங்க செய்யற காரியத்தை பார்த்து வியந்து போய் உங்களுக்கு துணையா நிப்பாங்க. கூட்டு வியாபாரத்துல இத்தனை நாளா இருந்த லாப குறைச்சல் நீங்கி கணக்கு வழக்குகள் எல்லாமே ரொம்ப வெளிப்படையா உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். புதுசா கம்ப்யூட்டர், மொபைல் இல்ல தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மே 20க்கு பிறகு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. உங்களோட ஐடியாக்கள் எல்லாமே பெரிய நிறுவனங்களால் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கும். இங்க தொட்டத்துறையெல்லாம் துலங்க போற இந்த பொன்னான நேரத்துல சோம்பேறித்தனத்துக்கு மட்டும் உங்க மனசுல கொஞ்சம் கூட இடம் கொடுத்துறாதீங்க. கால நேரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தி உழைப்ப மூலதனமா வச்சு முன்னாடி போயிட்டே இருங்க. உங்க பின்னாடி அதிர்ஷ்ட தேவதை ஓடி வந்துட்டே இருப்பாள். உடன் பிறந்தவர்களால உங்களுக்கு இத்தனை நாளா இருந்த மனஸ்தாபங்கள், சொத்து தகராறுகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்து விஷயத்துல அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்லனா அக்கா தங்கச்சிகளுக்குள்ள பேசாம இருந்த நிலை மாறி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை ரொம்ப சந்தோஷமா பிரிச்சு கொடுப்பாங்க. இத்தனை நாளா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு விரக்தியான உங்களுக்கு உங்க சொந்தங்களே முன்னாடி வந்து நாம ஏன் இதை பெருசு பண்ணிக்கிட்டு சுமூகமா முடிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாய் மாமன் வழியிலயோ இல்ல அப்பாவோட சொந்தங்கள் மூலமாவோ உங்களுக்கு ரொம்ப நாளா வரவேண்டிய சில நன்மைகள், உதவிகள் இப்போ எந்த தடையும் இல்லாம கைக்கு வந்து சேரும். குடும்ப திருவிழாக்கள்லயோ இல்ல சுப காரியங்கள்லயோ இத்தனை நாளா உங்களை தள்ளி வச்சவங்க இப்போ நீங்க இல்லாம எந்த காரியமும் நடக்காதுங்கிற அளவுக்கு உங்களை தேடி வந்து முதல் மரியாதையை கொடுப்பாங்க. இப்பொருளாதார ரீதியா நீங்க முன்னேறும் போது உங்களுடைய அன்றாட செலவுகள்லயும் ஒரு சின்ன திட்டமிடல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலை மாறி இப்போ கை நிறைய காசு வர்றதுனால தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு மனசு துடிக்கும். ஆன்லைன்ல பாக்குற பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு தோணும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்றது, தேவையில்லாம வெளியூர் பயணங்கள் போய் காசை கரிக்கிறது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. பணத்தோட அருமையை கஷ்டப்பட்ட காலத்துல நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க. அதே புத்திசாலித்தனத்தை இப்போ பணம் இருக்கும் போதும் கடைபிடிங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் உயரத பாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் வீண் செலவு பண்றதுல இல்லங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒரு பகுதியை கட்டாய சேமிப்பா மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய எதிர்கால அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா மாத்தி அமைக்கும். ஆன்மீக ரீதியா உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு உங்களுடைய மன தைரியத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். தினமும் காலையில எழுந்ததும் உங்க வீட்டுல இருக்கிற கணபதிக்கு ஒரு சின்ன தீபாராதனை காட்டி இன்னைக்கு நாள் முழுக்க நான் செய்ய போற காரியங்கள் எல்லாம் வெற்றியா முடியணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா விக்னங்களை தீர்க்கிற விநாயகர் உங்களுக்கு வர்ற சின்ன சின்ன கண் திருஷ்டிகளையும் மறைமுக தடைகளையும் அப்பப்போவே தடுத்து நிறுத்திடுவார். அதே மாதிரி பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோவிலுக்கு போய் நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கிற அபிஷேகத்தை கண் குளிர பார்த்துட்டு வாங்க. மனசுல இருக்கிற எத்தனையோ பாரங்கள், குறைகள் எல்லாம் அந்த சிவனை பார்த்த மாத்திரத்திலேயே காணாம போயிடும். உங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப தெளிவா மாறும். எந்த ஒரு காரியத்தையும் தயக்கமில்லாம துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு அசாத்தியமான எனர்ஜி உங்களுக்குள்ள தானா பிறக்கும். மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிற கவலையை மொத்தமா விட்டுட்டு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளா ஒரே இடத்துல முடங்கி கிடந்து இந்த ஊர் நமக்கு செட் ஆகலையோ இல்ல நாம இருக்கிற இந்த வீடு நமக்கு ராசி இல்லையோன்னு நினைச்சு கலங்கின மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே 20க்கு அப்புறம் ஒரு நல்ல இடமாற்றம் ரொம்ப சாதகமா அமைய போகுது. புதுசா ஒரு நல்ல ஊருக்கு மாறுறதோ இல்ல இப்போ இருக்கிற வீட்டை விட ரொம்ப வசதியான காற்றோட்டமான ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறதோ ரொம்ப சுலபமா நடக்கும். வெளிநாடு போகணும், அங்க போய் நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு அரசாங்க காகிதங்களை எல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு தவிச்சவங்களுக்கு இப்போ அத்தனை வழிகளும் தானா திறந்து ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நீங்க போற புது இடம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும். அங்க உங்களுக்கு கிடைக்க போற புதிய மனிதர்களோட பழக்க வழக்கம் உங்களோட சிந்தனைகளையே மாத்தி உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அரசாங்க வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளோ இல்ல ஏதேனும் ஒரு அனுமதி, உரிமம் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நாளா இழுபறியா காத்துக்கிட்டு இருந்தா அது இப்போ எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம அலைச்சலும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். பத்திரம், ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். வண்டி வாகனங்களை மாத்தணும், பழைய வண்டியை வித்துட்டு புதுசா ஒரு நல்ல வண்டி வாங்கி நம்ம அந்தஸ்தை உயர்த்திக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் இது ரொம்ப ஏத்த காலமா இருக்கும்.
ஆனா வண்டி வாகனங்களை கையாளும் போது மட்டும் ரொம்ப நிதானமாவும் அவசரப்படாமலும் போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நல்ல நேரம் இருக்கும்போது நாம செய்யற சின்ன சின்ன அவசர முடிவுகள் நம்ம நிம்மதியை கெடுத்துடக்கூடாது பாருங்க. முக்கியமா உங்களை மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுத்தின உங்களுடைய உழைப்பை மட்டும் உறிஞ்சிட்டு உங்களை மதிக்காம இருந்த சில நச்சுத்தன்மையான மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க மொத்தமா வெட்டி எறிய போறீங்க. இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து வாழ்ந்த நீங்க இனிமேல் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் மட்டும் வாழ ஆரம்பிப்பீங்க. யாருக்காகவும் உங்களோட சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. உங்களுடைய இந்த புது வைராக்கியமே உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்களுடைய பேச்சுல ஒரு தனி சாதுரியமும் புத்திசாலித்தனமும் இப்ப வெளிப்படும். எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும் உங்க பேச்சாலேயே அவங்கள நீங்க கவர்ந்து உங்க காரியத்தை சாதிச்சுப்பீங்க. உங்க குடும்பத்தோட நிம்மதியும் உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியும் தான் இப்போ உங்களுக்கு மிக முக்கியமா தோணும். அதுக்காக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் 100% வெற்றியை நோக்கி தான் போகும். உங்க கைக்கு தாராளமா பணம் வர ஆரம்பிக்கும் போது இன்னொரு பெரிய சோதனையும் கூடவே வரும். அது என்னன்னா, இத்தனை நாளா உங்களை கண்டுக்காம இருந்த தூரத்து சொந்தக்காரங்க இல்லனா முன்னாடி எப்பவோ பழகிட்டு இப்போ முகவரியே இல்லாம போனவங்க எல்லாம் திடீர்னு உங்க தொடர்பு என்ன தேடி பிடிச்சு பேசுவாங்க. ஆரம்பத்துல ரொம்ப பாசமா நலம் விசாரிக்கிற மாதிரி பேசிட்டு கடைசியில அக்கா ஒரு 50,000 இருந்தா கொடுங்க, தம்பி ஒரு 1,00,000 இருந்தா கொடுங்க, அடுத்த மாசமே தந்துடுறேன்னு கேட்பாங்க. இந்த இடத்துலதான் உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க காட்டணும். வர பணத்தை மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க பின்னாடி அலைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. இல்லப்பா இப்போதைக்கு கையில காசு இல்ல, எல்லாம் தொழில முதலீடு பண்ணிட்டேன்னு ரொம்ப பக்குவமா சொல்லி அவங்கள தட்டி கழிச்சிடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுக்கற கைமாத்து பணம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். கொடுத்த பணமும் வராம அந்த உறவும் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க சொந்த உழைப்புல வந்த காசை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. அடுத்ததா 4 பேர் கூடுற இடத்துலயோ இல்ல உங்க சொந்தக்காரங்கள் வீட்டு விசேஷங்கள்லயோ இத்தனை நாளா நீங்க ஓரமா நின்னுட்டு இருந்த நிலைமை மாதிரி இப்போ உங்களை எல்லாரும் முன்னாடி வந்து உட்கார வைப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய ஆலோசனைகளுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் அந்த காரியத்தையே ஆரம்பிப்பாங்க. இத்தனை நாளா உங்களை கேலி கிண்டல் பண்ணவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா கம்பீரமா நிப்பீங்க. உங்களுடைய இந்த கரவமான வளர்ச்சி சுத்தி இருக்கிறவங்களோட கண்ணை கண்டிப்பா உறுத்தும். அதனால எப்பவும் போல நீங்க ரொம்ப அடக்கமாவும் நிதானமாவும் இருக்க வேண்டியது அவசியம். நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு தலைக்கணம் வந்துடாம எல்லார்கிட்டையும் இன்முகத்தோட பேசி பழகுங்க. இந்த பக்குவமான குணம்தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். யமன செலவுல உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இத்தனை நாளா ராத்திரி படுத்தா தூக்கம் வராம விடிய எத்தனையோ சிந்தனைகளோட கவலைகளோட கண்ணீர் வச்சு பாய நினைச்ச மிதுன ராசிக்காரங்களுக்கு இனிமேல் படுத்த உடனே ஒரு சுகமான தூக்கம் வரும். மனசுல இருந்த அந்த பாரம் குழப்பம் எல்லாம் மொத்தமா நீங்கிடும். காலையில எந்திரிக்கும் போது ஒரு புது தெம்போட ஒரு புது பொலிவோட நீங்க எழுந்து உங்க வேலையை பார்க்க கிளம்புவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு இப்போ ரொம்ப தீர்க்கமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க யோசிக்கும் போதே உங்க மனசு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துடும். அந்த உள்ளுணர்வு சொல்ற பேச்சை கேட்டு நீங்க நடக்கிறப்போ எந்த ஒரு நஷ்டமும் இல்லாம உங்களோட அத்தனை காரியங்களும் ரொம்ப வெற்றிகரமா முடியும். தெய்வத்தோட அருள் உங்க கூடவே இருக்கிறத நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் முழுசா உணர்வீங்க. முடிவா மிதுன ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றுதான். இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் சிந்தன கண்ணீருக்கும் ஒரு மாபெரும் விடிவு காண இப்ப பிறக்க போகுது. இந்த மே 20க்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 5 மிகப்பெரிய சம்பவங்களும் அதுக்கு முன்னாடி உங்க கண் முன்னாடி தெரிய போற இந்த 10 அறிகுறிகளும் சும்மா சாதாரணமானது கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாத்தி உங்களை ஒரு பெரிய ராஜ வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக போற அற்புதம். கிரகங்களோட அனுகிரகமும் தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கிற இந்த பொற்காலத்துல பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒரு புது மனுஷனா புது நம்பிக்கையோட உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தையும் தயக்கத்தையும் மொத்தமா விட்டுட்டு உங்களை தேடி வர்ற ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் ரொம்ப கெட்டியா பிடிச்சு பயன்படுத்திக்கோங்க. இந்த நல்ல நேரத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும். இந்த பதிவு உங்க மனசுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆறுதலையும் நிம்மதியும் கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்க வாழ்க்கையிலையும் நான் சொன்ன இந்த 10 அறிகுறிகள்ல எந்தெந்த அறிகுறிகள் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கருத்து பெட்டியில பகிர்ந்துக்கோங்க. உங்களை மாதிரியே மத்த மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு நல்ல செய்தி போய் சேரணும். அவங்களும்
உன் மன நிம்மதி அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய ஆதரவு எப்பவும் எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு அருமையான பதிவோட உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க வேலையை பாருங்க. வெற்றி தேவதை உங்க பக்கம்தான் இருக்கிறாள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.